ஹலோ, வெல்கம் பேக் டு எம்என் ஹாபி பிளாக். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி, நாளைக்கு 10ஆம் தேதி. பொசான் தெரியும், ஸ்ரீலங்காவில் வெசக் மாதிரியே பொசனம் வந்து புடிஸ்ட் பீப்பிள்ட மெயின் ஃபெஸ்டிவல். வெசக் மாதிரியே தான் பொசனம் மீகும். அது பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு தெரியா, ஆனால் என் ஃப்ரெண்டுக்கு தெரியும். பாப்போம், இன்னும் நான் வந்து என் ஃப்ரெண்டை மீட் பண்ண போகிறேன் ஆஃப்டர் லாங் டைமுக்கு போகிறோம். அந்த ஃப்ரெண்ட் வந்து என்னோட கேம்பஸில் படித்த பொடியன். நான் இன்றைக்கு ஆக்சுவலி சொல்ல போனால் கேம்பஸ் தான் பேத்து கொண்டிருக்கிறேன். மவல்பேட்டி என்னத்துக்கு ஏதுக்கெண்டெல்லாம் முன்னுக்கு வச்சு செல்றேன். நல்லா லேட் ஆகிக்குது காய்ஸ். மவல்பேட்டி வந்துட்டேன். இப்போ வந்து கேம்பஸ் கிட்ட தான் போகிக்குது. ஓகே, முன்னுக்கு தான் போகிக்குது. ஃப்ரெண்ட் இப்போ கால் பண்ண அவரோட உள்ளுக்கு தான் ஆகிக்கிறாராம், ஏபோக்கில் இருக்கிறாராம். நாங்கள் அவசரம் போவோம், கொஞ்சம் தூரம் தாங்கி நடந்து போவோம். காய்ஸ் பார்த்தீங்கன்னா விசாக்கா ஆணை பார்த்தீங்கன்னாலும் கூடெல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க. அண்ட் அந்த கொடியெல்லாம் போட்டிக்கிறாங்க. முன்னுக்கு தான் ஈஸோ நாங்கள் அப்படியே நடந்து போவோம். காய்ஸ், கேம்பஸ் வாசலில் வந்துட்டு நீ வந்து இ பிளாக், முன்னுக்கு தான் ஏ பிளாக் இருக்குது. முன்னுக்கு போவோம். காய்ஸ், இதான் ஏ பிளாக். காய்ஸ், ஆஃப்டர் லாங் டைமுக்கு போகிறோம் கேம்பஸுக்கு வந்தேன். அண்ட் சத்யுஷனோட பேசினேன். அவர் வந்து வீடியோக்கு வர வைக்கப்பட்டார். இப்போ தான் போனார். இன்ஷா அல்லாஹ் வார மாதம் ரெஜிஸ்டர் பண்ணுறேன். செப்டம்பர் வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகுது டாப். ஹெச்என்டி முடிஞ்சுட்டு கிராஜுவேஷன் வந்து 2 மாதத்துல இருக்குது. அதுக்கப்புறம் செப்டம்பர் இன்டேக்கில் வந்து எனக்கு வந்து டிகிரி ஸ்டார்ட் ஆகுது. நான் வந்து என்ன படிக்கிறேன், என்ன செய்ய போகிறேன், என்ன செய்கிறேன், எல்லா விஷயத்தை வந்து நான் இன்னொரு ப்ளாக்கில் கொண்டு வரேன். இப்போ வந்து என்னோடய கேம்பஸ் முன்னுக்கு தான் இது நான் வந்து சதுஷனை மீட் பண்ணேன். இப்போ தான் போனார். ஓகே காய்ஸ், இன்றைக்கு 9ஆம் தேதி, நாளைக்கு 10, நாளைக்கு பொசனுக்கு எப்படி ரெடி ஆகுறாங்க கொழும்புலன்றதை 7 மணி காட்டுறேன். ஆனால் இந்த முறை பொசனுக்கு அவ்வளோ பெருசாக இதோண்டு இல்லை காய்ஸ். நான் பார்த்த மாதிரி பொசனுக்கு ஒன்றுலேயும் வந்து வெசக்குக்கு மாதிரி கூடுவல் ஒன்று மீக்கல்ல. அண்ட் வந்து கொடிவலும் பெருசாக ஈக்கல்ல. பார்ப்போம். நான் வந்து இப்போ 7 மணிட்டா சுரேண்ட கடைக்கிட்டே போகணும். சுரேமோட கொஞ்சம் பேசணும். முன்னுக்கு இதால் போகணும், சுரேண்ட கடைக்கிட்ட போயிடும். பார்ப்போம் ஓகே என்ன நடக்குதுண்டு. காய்ஸ், சரியான தாவமாகிக்குது. என்ன சரி குடிக்கணும்னு யோசிச்சு பண்ணிக்க போகல. முன்னுக்கு பார்த்தாண்டா சொஃப்லாஜிக்கில் ஐஸ்கிரீம் டான்ஸ் ஒன்று கொடுக்குறாங்க. காய்ஸ், ஆணைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் டான்ஸ் ஒன்று கொடுக்குறாங்க. காய்ஸ், சரியான வெயில். ஐஸ்கிரீம் ஒன்று கிடச்சி. ஐஸ்கிரீம் தான் சார். நானும் என்ன சார் குடிக்க தான் நினச்சி கொண்டிருந்தேன். அவ்வளோ வெயில் யோசிச்சு கொண்டிருக்க போல் ஐஸ்கிரீம் தான் சார் நினச்சி. காய்ஸ், நாளைக்கு தான் பொசன். ஆனால் இன்றைக்கே டான்ஸர் கொடுக்குறாங்க. நாளைக்கு வந்து பொசன் பிளாக்ல வந்து அவங்களுக்கு பார்த்துக்கொள்ள மிஷாலா டான்ஸர் எல்லாம் ஹசித்தோடு சேர்ந்து போக தாங்கிக்கிறேன். பிளான் அடிச்சுக்கிறேன். இது வந்து பொசனுக்கு முந்தின நாள் 9ஆம் தேதி. ஆனால் வந்து வெசக்ட் அளவுக்கு வந்து ஒவ்வொரு கடையை பார்த்தாலும் இந்த கடையிலும் இல்லை. நிறைய கடையில் வந்து அந்த வெசக்கூடெல்லாம் இல்லை. அது சப்ஜெக்ட் தெரியா. பொசனுக்கு அப்படி வெசக்கூடு போடுறையோ இல்லை என்ன மாதிரிலாம் சரியாக தெரியா. பார்ப்போம். நான் வந்து முன்னுக்கு வேறு இடங்களுக்கும் போய் பார்ப்போம். பொசன் வைப் ஈகிதா. பொசனுக்கு வெசக்கூடு போட்டுறேன். அந்த வெசக்கூடு என்ற பேர்லேயே வெசக்கண்டி தான். நீங்கள் அப்போ வெசக்கில் மட்டுமோ தெரியும் வெசக்கூடு போட்டு சரியாக சப்ஜெக்ட் தெரியா. நான் வந்து நாளைக்கு ஹசித்தோடு சேர்ந்து பொசன் ப்ளாக் அடி வந்தானே. அப்போ ஹசித்கிட்ட கேட்போம் என்ன மாதிரிண்டு. ஓகே காய்ஸ், இந்த இதனால் திரும்பி வந்து சுரேண்ட கடையை மீக்குது. போகிற வழியில் சுரேண்ட கடைக்கு போய்ட்டு பார்ப்போம். சுரேன் கடையை திறந்திக்கிறாரோ தெரியா, என்ன சப்ஜெக்ட் சரியாக தெரியா. ஏண்டா வேலையாண்டா முடிஞ்சிட்டு நான் வந்து நாளைக்கு பொசன் நாள் தானே. நாளைக்கு இல்லை, நாளாண்டை வருவேன். ஆனால் நிறைய விஷயம் பேசிக்குது. ஏன்டா அந்த வீட்டில் கொஞ்சம் மசூரோண்டு எடுக்கிக்குது டொப் விஷயமா. ஓகே காய்ஸ், நான் முன்னுக்கு போயிட்டு சுரேண்ட கடைக்கு போவோம். சுரேன் கடையை திறந்திக்கிறாரோ இல்லை என்ன சாப்பிட்டுன்னு தெரியா. பார்ப்போம். காய்ஸ், நாளை பார்த்தீங்கன்னா போலீஸ் பார்க். ஆனால் பார்த்தீங்கன்னா சின்ன வெசக்கூடு போட்டு வச்சுக்கிறாங்க. அண்ட் வந்து இங்கால சைடு போனால் வந்து இதால் தான் சுரேண்ட கடைக்கு போகுது. எல்லாத்தையும் முந்தி வந்து நான் பேங்க்கில் சல்லிக்கும் எடுத்துக்கொள்ளணும். சம்பத் பேங்க் பண்ணுவீங்க. அதில் காசு எடுத்துக்கொண்டு அப்படியே போவோம். சம்பத் பேங்க்குள்ளே போவோம். காய்ஸ், காசு எடுத்துக்கொண்டாச்சு. நேராக போனால் வந்து கிருளை பண்ண
ஆனால் திரும்பி போனால் வந்து நாராயணபேட்டை ரோட்டில் தான் சுரேண்ட சொப்பிக்குது. நான் வளமையாக போகிறேன் அங்கே தான் என்டே போயிக்குது. அவரோட கொஞ்சம் பேசிக்குது முக்கியமாக 2-3 விஷயங்களை பற்றி. ஓகே காய்ஸ், அப்படியே போவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாலும் வந்து வெசக்குக்கு இந்த வைப் இல்லை. வெசக்குக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் வந்து ஃபுல்லாக வந்து வெசக்கூடாக தான் இருந்துச்சு. ஆனால் வந்து இந்த பொசனுக்கு அவ்வளோ வந்து வைப் ஒன்று இல்லை. மெயினாக வந்து சுரேண்ட கடைக்கு வர காரணம் வந்து 2 விஷயம். ஒன்று வந்து இந்த பன்சலை, ஒரு பன்சல் வண்டி இது. அது வந்து இந்த பக்கத்தில் ஒரு ஃபேமஸான ஒரு பன்சலை. அது வந்து சுரேமோட முக்கியமான விஷயங்களை பேசிக்குது. அண்ட் வந்து அசர் சொல்லணும் அது விஷயங்களை செஞ்சு கொடுத்துக்கு தான் இந்த பன்சல் இன்றைக்கு வைப் லீக்குமோ தெரியா பார்ப்போம். உள்ளுக்கெல்லாம் அவ்வளோவா பெருசாக டெக்கரேட் பண்ணில்ல காய்ஸ். வெசக்குக்கு டெக்கரேட் பண்ண அளவுக்கு அவ்வளோ பெருசாக டெக்கரேட் பண்ணில்ல. நார்மலாக தான் இது அவ்வளோ டெக்கரேட் காணும். பார்த்தீங்க தானே காய்ஸ், அவ்வளோ டெக்கரேட்டை காணும். நான் சொன்னேன் தானே வெசக்ட் அளவுக்கு பொசனுக்கு வைப் இல்லை. அந்த விஷயத்த வந்து எனக்கு சரியாக இன்னும் தெரியாது. சுரேண்ட கொஞ்சம் கேட்டு பார்ப்போம் அவருக்கு தெரியுமான்ட்டு. நான் நினைக்கிற மாதிரி ஆனால் பாதுக்கலை வெசக்குக்கு அவ்வளோ இல்லை, பொசனுக்கு தான் அவ்வளோ வைப் ஆகிக்கும். பாதுக்கலை இங்கெல்லாம் சைடில் அவ்வளோ பொசன் வைப்புண்டா காணும். ஏன்னாண்டா வெசக்கோக்கில் பார்த்துப்பீங்க எப்படி வைப் ஆகிச்சுண்டு. அண்ட் எல்லா கடையிலும் வந்து வெசக்கூடு வரை ஆகிச்சு. பொசனுக்கு அவ்வளோ இல்லை. இந்த இணை கொடி ஒன்று போட்டிருந்தாங்க. அப்படி சில இடத்துல தான் இந்த இணைக்கு பார்த்தீங்கன்னா சின்ன கொடி போட்டிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா மிச்சம் இடத்துல குறவு காய்ஸ். இதே போல் சில இடத்துல மட்டும்தான் சில கொடி மட்டும்தான் போட்டிக்கிறாங்க. வெசக்கூடு காணல. ஒரு கேள்விக்குறியாகி நான் நினைக்கிறேன் வந்து வெசக்குக்கு மட்டும்தான் போல் போடுவாங்க, பொசனுக்கு போட மாட்டாங்க போல். காய்ஸ் க்ளோஸ்டு, சுரேண்ட கடை க்ளோஸ்டு. கோலொண்டு பண்ண வந்துட்டேன். நான் நினைக்கிறேன் சுரேன் வந்து குருநாகலை பேத்திப்பார். சொல்லி கொண்டிருந்தால் குருநாகலை போடுறதுன்னு எனக்கு ஃபோனில் காசு முடிஞ்சுது. இப்படி கோலடே கிடைக்கல. முன்னுக்கு வந்து காகிஸ் இருக்குது. காகிஸுக்கு பேர்த்து ரீலோடு போட்டுக்கொள்வோம். எந்த கடை மூடிந்தாலும் காகிஸ் வந்து எப்போ மூடாது. அதுதான் காகிஸ் ஃபுட் சிட்டி. ரீலோட போட்டாச்சு. இப்போ வந்து கோலோடு குத்தணும். முன்னுக்கு போய் 122 பஸ் எடுப்போம். அதுக்கப்புறம் வந்து அந்த 7 மணி கிர்லப்பானில் இறங்கும். கிர்லப்பானில் இறங்கி அவங்களுக்கு வைப்பை காட்ட பார்க்குறேன். பொசன் வைப். ஏன்னா நான் வார வழியில் கண்ணன் கிர்லப்பானை வந்து ஃபுல் வைப் லேஞ்சு. நான் போன வெசக் வைப்பை காட்டினேன். அதே மாதிரி இந்த முறை பொசனுக்கும் ஃபுல் வைப் லேஞ்சு எலிமெண்ட் அதை காட்ட பார்க்குறேன். நான் வந்து கிர்லப்பானை போக வேண்டியதான் நினச்சேன். அது வந்து பிரபாத்தை கேட்டு போல. பிரபாத் சனியாக கோல் பண்ணான். எங்கே ஈக்கிறேன் நான் சொன்னேன் இப்படி தான் நான் பமலப்பட்டிக்கு வந்தேன். அவன் சொன்ன வீட்டுக்கிட்ட வாடாண்டு. நான் நினச்சேன் அப்படித்தான் நானும் நினச்சி இப்போ கிர்லப்பானை தான் வரணுமெண்டு நினச்சி பண்ணிக்க போல நீயும் கோல் பண்ணேன்ண்டு. இப்போ வந்து கிளிமை போகணும் கிர்லப்பானை போயிட்டு அந்த இடத்த காட்டுறேன், அந்த வைப்பை காட்டுறேன், பொசன் வைப்பை காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து அப்படியே பிரபாத் வீட்டுக்கு போவோம். ஓகே காய்ஸ், கிர்லப்பானை வந்துட்டேன். இன்னும் தான் நீது. ஆனால் இங்கே வந்து வெசக் அளவுக்கு அவ்வளோ வைப்பு இல்லை, குறவு தான். வெசக்கை விட செஹனா குறவு அவ்வளோ. காய்ஸ் பாருங்கள், லைட் போட்டால் நைட்டுக்கு நல்லா ஆகிக்குமே நினைக்கிறேன். இந்த நடுவாலெல்லாம் ஃபுல்லாக வந்து கொடி போட்டிக்கிறாங்க. இதுதான் புடிஸ்ட் சென்டர். பார்த்தாலும் முன்னுக்கும் நீட்டது கொடியோண்டு காட்டணும். பஸ்ஸில் வர போகல வாங்காத காட்டுறேன். ஏன்டா இங்கேருந்து அங்கே வர காட்டணும். ஃபுல்லாக நீட்டது கொடியோண்டு அடிச்சுக்கிறாங்க. புடிஸ்ட் கொடி அடிச்சுக்கிறாங்க. இதுதான் கிர்லப்பானை பொது சஞ்சை. கிர்லப்பானை மார்க்கெட், பப்ளிக் மார்க்கெட். உள்ளுக்கு போய்ட்டு பார்ப்போம். ஃபுல்லாக வந்து இருட்டாகிது. கிர்லப்பானை மார்க்கெட் அதான் ஃபஸ்ட் டைமாக தான் மாறேன். அதான் மார்க்கெட் எப்படி வரும் காய்ஸ். பார்த்தீங்களா காய்ஸ், ஃபுல் வைப்லேகி மார்க்கெட். இன்றைக்கி வந்து மெயினாக பொல நாள் ஒன்று இல்லை போல். பொல நாளுக்கு வந்து இதை விட ஃபுல்லாக க்ரௌட் ஆகும். நார்மலாக சாமா தான் நிற்கிது. சரியான தாமாயி காய்ஸ். என்ன சரி குடிவம் இந்த கிரிப்பேடை குடிச்ச பிறத்தாங்க கொசுடு வந்த மாதிரி. என்ன சொல்ல, அவ்வளோ வெயில். இன்றைக்கு வந்து கொஞ்சம் வெயிலினால் வளமை விட வளமை வந்து பொசனண்டா வந்து மழை பெய்யும். இந்த முறை வந்து அவ்வளோ மழையும் காணும். ஓகே காய்ஸ், இவ்வளோ தான். இன்னைக்கு கிர்லப்பானையெல்லாம் பெருசாக வைப் ஒன்று இல்லை. நினைக்கிற மாதிரிக்கு வெசக்கை விட பொசன் கம்மி தான். நாளைக்கு லோக்கல் காட்டுறேன் பாதுக்கு எவ்வளோ வைப் ஆகிருக்கேன்ட்டு. இப்போ வந்து நான் எங்கே போக போகிறேன்னா அதை பிரபாத்தை விட்டு தான் போக போகிறேன். உண்மைக்குமே வைபாயிக்கா இல்லையாண்டு நைட் டைமில் வந்தால் தான் சரியாக விளங்கும். பகலில் சரியாக விளங்காது.
ஆனாலும் வந்து எனக்கு பார்த்த பார்வையில் விசக்கை விட பொசன் கம்மியாக தான் நிற்கிது. ஆனால் வந்து ஒரு காட்டுறேன் பாதுக்கையில் விசக்கை விட பொசன்னு சொல்கிறேன் மேலே ஒரு நாளைக்கு போக்கில் விளங்கும். இப்போ வந்து நான் எங்கே போக போகிறோம்டா என்கிட்ட பிரபாத் வீட்டுக்கு தான் போக போகிறோம். ராசிங்கன்னு பார்த்தீங்கன்னா மையோக்கை தட்ட வண்டிக்குது வடைக்கு மையோக்கைக்கு வடை 100 ரூபாய்க்கு மையோக்கம் 100 ரூபா முடியும். காய்ஸ் வடையும் மையோக்கம் வாங்கியாச்சு. அப்போது காய்ஸ் கிர்லாப்பான அவென்யூக்குள்ளே நடந்து வந்து கொண்டிருக்கிறேன். முன்னுக்கு தான் பிரபாத் ஊட்டிக்குது. காய்ஸ் இதான் ரோட். இந்த எனக்கு மக்கள் தொடர்பு அலுவலகம் மாலி மாவட்ட மக்கள் தேசிய மக்கள் சக்தி. காய்ஸ் சொன்ன மாதிரியே கல்லணை பிடிச்சாங்க வேலையை நல்லா செஞ்சு கொண்டு போகிறாங்க புதிய கவர்மெண்ட். நான் வந்து புதிய கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணணும். நாட் பேட். இவ்வளோ காலத்தும் க்ளீனாக நான் இவ்வளோ வருஷமாக 75 வருஷமாக இல்லாத ஒரு பீஸ்ஃபுல்லான நிலைமை வந்து இப்போ நடந்து கொண்டிருக்குது. ஸோ குட். அண்ட் வந்து கல்லெண்ணோட பிடிச்சி கொண்டிருக்கிறாங்க. அது மெயினான விஷயம். இவ்வளோ காலம் கல்லெண்ணோட வந்து எல்லாத்தையும் களை வந்துட்டு வெளியிருந்தாங்க. இன்றைக்கு வந்து எல்லோரும் உள்ளுக்கு வைக்கிறாங்க. அண்ட் 40 லிஸ்ட் ஒன்று வந்துக்குது. எல்லோரும் பயந்து கொண்டிருக்கிறாங்க. நான் நினைக்கிற மாதிரி இவ்வளோ காலம் பொலிட்டிக்ஸ் செஞ்சதில் 190% கல்ல நாய் வரும். அவங்கெல்லாம் சீக்கிரமாக வந்து பிடிப்பாங்க. அதை வந்து மிச்சம் தூரம் இல்லை கிட்டத்திலே பிடிச்சிடுவாங்க. அது வந்து நிச்சயம் முன்னுக்கு தான் நீக்கி முன்னுக்கால திரும்ப ரோட்டில் தான் போயிது. காசிந்தா இது பிரபாத் ரோடு. வாங்க உள்ளுக்கு போவோம். அதே நாளைக்கு வந்து இங்கே போவோமா எங்களுக்கு அந்த பிளாக் கலர் துணி ஒன்று எடுக்கிறது எங்க பம்முனுவியா நாளைக்கு திறந்துருக்குமா? நாளைக்கு பொசன் தானே? நாளே பொசன் என்ன பொசன் மூடி நாளை பொசனுக்கு மூடி என்ன எடுக்கிறாரு சரியா எனக்கு எடுக்கிற நிலைமையில் இல்லை மேன். காய்ஸ் நாளைக்கு வந்து பொசன் vlog வேறு லெவலிக்க போகுது பிரபாத்தோட. பிரபாத் நான் என்னோட வீட்டுக்கிட்ட ஒரு பொடியும் வந்தேன். ஹசித்தன் ஒரு சிங்கள பொடியும் வந்தேன். ஆனே கூப்பிட்டு வரா அந்த பொடியன் செல்லிக்கோனே தான். அவன் ஒரு செட்டாக அவனுக்கு மாசம் செட் ஆகுதுன்னு அவனோட வீடியோலாம் பார்க்குறேன். ஆனால் தமிழ் தான் என்ன வீடியோ பார்க்குறான். பார்க்குறேன். அவனுக்கு தமிழ் விளங்காதான். அதான் நீ ரொம்ப வரேங்கோ தவாஸ் தெகாத்துனா கிந்தவா உங்கள்கிட்ட ஜமலை பொறுத்து வை என்ன வருவானோ தெரியா. ஆனால் செல்லிக்கோனையும் தான் கூப்பிடு நானும் எனக்கு மாதம் நான் பார்க்குறோம். நாளை vlog வேறு லெவல் லீக போகுது. ஃபுல்லாக பொசன் வைபை காட்டுறேன். ஆனால் இந்த முறை பொசனுக்கு அவ்வளோ இல்லைண்ணா வெசக்ட் அளவுக்கு இல்லைண்ணா பொசன். ஆனால் இன்றைக்கி நான் சும்மா சுற்றி பார்த்த மட்டும் இல்லை வெசக்ட் அளவுக்கு ஈக்கல்ல. அதுதான் சப்ஜெக்ட். இந்த vlog இவ்வளோ தான். இதோட முடிச்சு கொள்கிறேன். இப்போ ஒரு 5:30 மட்டும் ஆகுது. இன்னும் கொஞ்சம் நான் இணைந்து கிளம்புவேன். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா காட்டுங்க, லைக் கொண்டு தட்டுங்க அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு வீடியோ நாளைக்கு நின்று போய்ட்டு வரேன். டேக் கேர், பாய்.